வெல்கம் டு சித்தி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ரிலேட்டான வீடியோ எல்லாம் ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாம்டனோட வால் மவுண்ட் ஃபேன். இந்த வால் மவுண்ட் ஃபேனில் ஃபேன் ரொட்டேஷன் ஆகிறது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஃபேனை செக் பண்ணிடலாம். சப்ளை கொடுத்து பார்த்தோம்னா ஃபேன் கண்டிஷனாக தான் ஓடுது, எந்த ப்ராப்ளம் இல்லை. மூணு ஸ்பீடுமே நல்லா தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டேட் ஆகிற அந்த கயிறு இழுத்தோம்னா ரொட்டேட் ஆகிறதில்ல, அதுதான் ப்ராப்ளம். இப்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேனோட கவரை கழட்டிடலாம். இந்த கவரை கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மேலே போட்டுக்கிற ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ஸ்டிப்பை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறோம். இந்த கவரையும் ஓரமாக வச்சுக்கிறோம். அடுத்தது ஃபேன் லீஃப் கழட்டணும். இதுக்கு ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். இப்போ நம்ம டைட் பண்ணுறோம், நட்டு ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஃபேன் லீஃபை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஃபேன் லீஃபும் வெளியே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பேக் கவரோட நட்டை லூஸ் பண்ணணும். நம்ம ரெகுலராக லூஸ் பண்ண மாதிரி பண்ணோம்னா அந்த நட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த கவரை இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மோட்டரோட ஃப்ரண்ட் கவரையும் பேக் கவரையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையும் நம்மகிட்ட உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி 1 by 1 கழட்ட போகிறோம். இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மோட்டரோட ஃப்ரண்ட் கவரையும் பேக் கவரையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்மகிட்ட உள்ள டெஸ்டரை வச்சு லைட்டாக நம்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவர் ஓப்பன் ஆயிரும். பார்த்து கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். லாக் கட் ஆயிடுச்சுன்னா அந்த கவரே புதுசு மாற்றுற மாதிரி இருக்கும். பாருங்க, ஃப்ரண்ட் கவர் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் கவரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வால் மவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் ஆகிற கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயிருக்கு. கட்டாய் தனியாக தொங்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் ப்ராப்ளம். இப்போ இந்த கியர் பாக்ஸை புதுசு மாற்றினா இந்த ப்ராப்ளம் சரியாயிரும். இப்போ இந்த கியர் பாக்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி புதுசாக ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். இடையில பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிளில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான ஃபிட்டிங்ஸை இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸில் பாட்டத்தில் ஒரு ஸ்க்ரூ வரும். அதுதான் நமக்கு ரொட்டேஷன் ஆகி வரும்.
இப்போ அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து அந்த கியர் பாக்ஸில் தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதையும் லூஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் நமக்கு இப்போ தனியாக கையில் எடுத்துட்டோம். இப்போ கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஆனால் அது உட்கார்ற மவுண்ட் வந்து கட்டாக இருக்கு. அதனால நமக்கு இப்போ ரொட்டேஷன் ஆகிறது இல்லை. இந்த உடஞ்ச பீஸை அந்த ஃபேன் மோட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த உடஞ்ச பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ மூலியமாக அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க கியர் பாக்ஸ் மவுண்ட் வந்து இதில் தான் ஃபிட் ஆகிருக்கும். இந்த 2 ஸ்க்ரூ ஃபிட் ஆகிற இடம் உடஞ்சிருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க இந்த மாதிரி ஃபிட் ஆகிருக்கும். இப்போ இது தனியாக உடஞ்சி வந்துருச்சு, இது தனியாக உடஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த கியர் பாக்ஸ் புதுசு தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது உடஞ்சனால தான் நமக்கு அந்த ரொட்டேஷன் ஆகிறதில்ல. இப்போ இந்த புது கியர் பாக்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ நாம கழட்டின ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பத்திரமா வைக்கணும். ஏன்னா திரும்ப கிடைக்காது. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாது. பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ளது பார்த்தீங்கன்னா பழைய கியர் பாக்ஸு, பார்த்தீங்கன்னா உடஞ்ச பீஸு. நம்ம புது கியர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். பாருங்க இதுதான் புது கியர் பாக்ஸு. புது கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கேபிள் ஆப்ரேட் ஆகக்கூடிய கியர் பாக்ஸுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப வைக்க வேண்டியதில்லை. பழைய கியர் பாக்ஸோட மவுண்ட்டை இது மேலே வச்சு பார்த்துக்குறோம். நான் ஹோல்ஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த புது கியர் பாக்ஸை ஃபேன் மோட்டரில் ஃபிட் பண்ணிடலாம். அந்த ரொட்டேட் ஆகிற கியர் கீழே வர மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம பர்ஃபெக்டாக உட்காரும். இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுக்கிறோம். இதுக்கு உண்டான ஸ்க்ரூ எடுத்து அதில் போட்டுறோம். பாருங்க இந்த மாதிரி போட்ட பின்னாடி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் வச்சுக்கிறோம். அடுத்ததான் இதுக்கு ஆப்போசிட் உள்ள ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாம்.
இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஆப்போசிட் ஸ்க்ரூவை டைட் வைக்கிறோம். மூணாவது உள்ள ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சிடுறோம். ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம். டைட் திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வரும் டென்ஷனுக்காக. இந்த கேபிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லிவர் தான் வந்து கேபிளில் அமுத்தி பிடிக்கும். இப்போ அந்த ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு டைட் வைக்கிறோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்கணும். அந்த பிராக்கெட்ல இருந்து கழண்டு வராத அளவுக்கு நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டைட் வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் அதில் ஃபிட் பண்ணணும். அந்த கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காடி இருக்கும். அதில் வந்துட்டு இந்த கேபிளை உள்ள நுழைச்சு ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டமில் வர்ற அந்த கியருக்கு ஸ்க்ரூவை போட்டு டைட் வைக்கணும். அப்பதான் நமக்கு ரொட்டேஷன் கரெக்டாக ஆகும். கரெக்டாக அந்த லிவரை பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டைட் வைக்கிறோம். கரெக்டாக இந்த கியரில் ஒரு காடி இருக்கும், அந்த காடியில் கரெக்டாக உட்காரணும். அப்போ தான் நமக்கு ரொட்டேட் ஆகும்போது அதுலேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். மட்டத்துக்கு டைட் வச்சுக்கிறோம். இப்போ கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளை கொடுத்து ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, புது கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ண பின்னாடி ஃபேன் மோட்டார் ரொட்டேட் ஆகுது. நல்லாவே ரொட்டேட் ஆகுது. இப்போ புது கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது.
நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கவர்லாம் போட்டு முடிச்சது பின்னாடி ப்ராப்ளம்னா திரும்ப ஒரு டைம் கழட்டிட்டு இருக்கணும். அதுக்காக முன்னாடியே செக் பண்ணிடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் வந்து அந்த கியர் பாக்ஸில் தான் உட்காரும். இப்போ அதுக்குண்டான ஸ்க்ரூவை அதில் போட்டு டைட் வச்சிடலாம். டைட் வச்சிட்டோம். சேக்காகாத அளவுக்கு டைட் வச்சுக்கிறோம். இந்த ஃபேன் லீஃபு, ஃபேன் கவரில் உள்ள டஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கவரு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கவரை ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போட்டு டைட் வச்சிடலாங்க. அடுத்ததான் செகண்ட் ஸ்க்ரூ. தேர்டு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ டைட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வைங்க. அப்போ தான் நமக்கு சீட்டிங் ஆகும், கரெக்டாக சீட்டிங் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக வச்சுக்கிறோம். சேக்காகாத அளவுக்கு டைட் வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டமில் வர்ற இந்த கவர் எடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டோம். அதுக்குண்டான நட்டை போட்டு டைட் வச்சிடலாங்க. நல்லா டைட் வச்சுக்கணும். அந்த பின்னால் வர வலை வந்து சேக்காகாத அளவுக்கு டைட் வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேன் லீஃபில் அதை கரெக்டாக அந்த காட்டர் காடியில் வர்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த லீஃப் வெளியில் வராத அளவுக்கு இந்த நட்டை போட்டு டைட் வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம்.